திருப்பாவை 28ஆம் பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன்தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமடையோம், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்தன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, நான் எதற்காக உங்களோடு இருக்க வேண்டும்? அப்படி இருக்கணும்னா நீங்கள் ஏதேனும் நெறிமுறைகளை பின்பற்றி இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறார். இந்த நெறிமுறைகள் அப்படின்னா இறைவனை அடைவதற்கு 3 விதமான நெறிமுறைகள் உண்டு. ஒன்று கர்ம நெறிமுறை, மற்றொன்று பக்தி மார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். இந்த 3 முறைகளில் நாம் இறைவனை அடையலாம். இந்த கர்ம மார்க்கம் செய்யும் பொழுது நாம் செய்கின்ற வினையின் மூலயமாக, நல்ல வினைகள் மூலயமாக இறைவனை அடைவது. ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முற்பிறவிகள் மூலயமாகவும் ஜென்மாந்திர தொடர்பாலும் இருக்கக்கூடிய ஞானத்தின் மூலயமாக இறைவனை அடைவது. பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேள்விகள் செய்வதனாலேயோ யோக நிலையில் இருந்தோ பக்தி மூலயமாக இறைவனை அடைவது. இப்படி இந்த 3 மார்க்கங்கள்ல ஏதாவது விதமாக நீங்கள் என்னை அடைந்திருக்கிறதா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறார். அதற்கு இந்த ஆயர்குல பெண்கள் சொல்கின்ற பதிலாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். இங்க பாரு கிருஷ்ணா, நீ சொன்ன இந்த 3 மார்க்கமும் எங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் மேய்ச்சல் தொழிலை செய்கின்றவர்கள், ஆயர்குல பெண்கள். இந்த ஆயர்குலத்தில் என்ன செய்வோம்? இந்த பசுக்களை எல்லாம், கறவைனா பசுன்னு அர்த்தம், பசுக்களெல்லாம் ஓட்டிட்டு போய் அங்கே மேய்ச்சலுக்கு விட்டுட்டு ஏதோ எடுத்துகிட்டு போகிற சாப்பாடை, தயிர் சாதமே வச்சுக்கோய, அதை எடுத்துகிட்டு போய் அந்த காட்டில் நாங்கள்லாம் அந்த கானகத்தில் அதை தான் சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த ஆய்நிலைகளை கூட்டிட்டு வந்து எங்களுடைய வீட்டில் விட்டுருவோம். இதுதான் எங்களுடைய அன்றாட வேலை, எங்களுடைய பணி. நீ நினைக்கிற மாதிரி காட்டுக்கு போய் யோகம் செய்யணும், வேள்வி நடத்தணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமடையும். எங்களுக்கு எதுவும் அறிவெல்லாம் கிடையாது. இதை இப்படி தான் செய்யணும், இப்படி ஆச்சாரமாக பண்ணணும், இந்த நோன்பை இப்படி இருக்கணும், இந்த பக்தி மார்க்கம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு, ஏன்னா நீ எங்களோடு இருக்கிறாரே, அதை தான் எங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம். வேறு யார் இடத்துல இருந்தார்? ஆயர்குலத்தில் தானே இந்த கிருஷ்ணன் இருந்தார். இந்த புண்ணியத்தை காட்டிலும் எங்களுக்கு வேறு என்ன புண்ணியம் இருக்க முடியும் கிருஷ்ணா? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொன்னாங்க. கோவிந்தனுக்கு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு குறை ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா உண்டு. என்ன குறை அப்படின்னா, ராமவதாரம் எடுத்த பொழுது ராமவதாரத்தின் ராம பட்டாபிஷேகம் நிகழ்கிறது அயோத்தியில. அப்போ அங்க 8 முனிவர்கள் சேர்ந்து அந்த பட்டாபிஷேகத்தை செய்து வைக்கிறார்கள். அது எப்படி இருக்கிறதாம், வால்மீகி அதுக்கு ஒரு ஒப்பனை சொல்கிறார். அதுக்குனோடு ஒப்பிடும் பொழுது இந்திரலோகத்திலே இந்திரனுக்கு அஷதிக் பாலகர்களும் செய்கின்ற அந்த பட்டாபிஷேகம் மாதிரி இது இருக்கிறது அப்படின்னு. ராமருக்கு ரொம்ப மன கஷ்டமா போயிடுச்சான். போயும் போயும் இந்திரனோடு வால்மீகி என்னை சொல்லிவிட்டாரே, இந்திரன் எப்பேற்பட்டவன், அவன் இன்னொருவரினுடைய மனைவியான அகல்கை மீது ஆசைப்பட்டவன் ஆயிற்று, அவனோடு என்னை இந்த ராமாவதாரத்துல சொல்லிட்டாரேன்னு கஷ்டமா இருந்ததாம். அதனால்தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்த பொழுது அந்த இடத்திலே ஆயர்குலத்திலே அவர்கள் இந்திரனுக்கு செய்கின்ற பூஜையை நிறுத்திட்ட உடனே கோபம் கொண்ட இந்திரன் மிகப்பெரிய கொடுமையான மழையை பெய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது ஆயர்குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கோவர்த்தனகிரியை தன் சுண்டு விரலாலே தூக்கி கொண்டு கிருஷ்ண பரமாத்மா அந்த ஆயர்குலத்தை காப்பாற்றினார். இதை பார்த்த இந்திரன் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய காலிலே வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்போ இருந்த குறை ராமவதாரத்திலே இப்போ கிருஷ்ணாவதாரத்துல சரியாயிடுச்சு. அதனால்தான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொன்னாங்க. உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இங்க பாரு கிருஷ்ணா, நீயும் நானும் உனக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு இங்க யாராலையும் பிரிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. அந்த உறவு அப்படிதான். இதுக்கு பேர் வச்சு இதுதான் சொல்ல தெரியல, ஆனா நீ எங்களோட இருக்கிற, அது எங்களுக்கு பெரிய புண்ணியம். அந்த உறவை யாராலையும் நீக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைப்பும் சீறி அருளாதே. இங்க பாரு, உன்னை சின்ன பிள்ளைங்க நாங்க, எதுவும் அறியாத பிள்ளைங்க, உன்னை உரிமையில கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா அப்படிலாம் கூப்பிட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிடு கண்ணா. நாங்கள் ஏதோ தெரியாமல் உன்னை அப்படி பேசிட்டோம், உன் மேலே இருக்கிற பாசத்தில் அப்படியெல்லாம் சொல்லிட்டோம். அதை தெரிஞ்சு கொண்ட உடனேவே அவர்கள் சொல்கிறாங்க, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய்.
இறைவான அடுத்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. இத்தனை நாள் நாங்கள் உன்னை ஏதோ ஒருமையில் சொல்லிட்டோம், எங்கள் அறிவு கெட்டாதது, என்னை மன்னிச்சிடு, நீனு மிகப்பெரியவன், இறைவனாயிற்று என்று சொல்கின்ற விதத்திலே நாங்கள் கேட்டு வந்ததை நீ கொடுப்பாயாக என்று சொல்கிறார்கள் இந்த பாசுரத்தில். இதனுடைய பொருளை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தோணலாம், நாமெல்லாம் எப்படி இறைவனை அடைவது, இறைவனை அடைவதற்கு தனியாக ஏதாவது செய்யணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் பக்தி மார்க்கம், இந்த மார்க்கம் அதெல்லாம் செய்யணும்னு தேவை கிடையாது. உங்களுடைய பணி எதுவோ, நம் பணியை, நம் கடமையை நாம் செய்து கொண்டே வருகிறோம் என்றால், அதில் நேர்மையாக இருக்கிறோம் என்றால், அந்த நேர்மைக்கும் அந்த பணியின் மீது நமக்கு இருக்கின்ற அந்த அன்பிற்கும் இறைவன் கட்டுப்பட்டவனாக நம் சுற்றி இருக்கின்றவர்களிடத்திலே அன்பு செலுத்தினாலே போதும், அந்த கிருஷ்ணனே நம்மை தேடி வருவான். நாம் அவனிடத்தில் சென்று எந்த பறையும் கேட்க வேண்டாம் என்பதை இந்த பாசுரம் ரொம்ப அழகாக காட்டுகிறது.